கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 19 வசனம். யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் பெரும் பகையான உள்ளத்தோடு வாழ்ந்தனர். அவர்கள் வீடு அருகருகே இருந்தது. அவர்கள் கிராமத்தில் தண்ணீர் குழாய் இல்லை. அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்றே தண்ணீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த சூழலில் அரசு அதிகாரி தண்ணீர் குழாய் பொருத்த புதிய திட்டத்தோடு கிராமத்திற்குள் வந்தார். அப்பொழுது 2 குடும்பத்தார் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். இதை பார்த்த அந்த அரசு அதிகாரி, நீங்கள் சண்டை போட்டீர்கள் என்றால் உங்களுடைய கிராமத்திற்கு தண்ணீர் வராது. நீங்கள் சண்டை போடாமல் இருந்தால் உங்கள் தெருவிற்கு தண்ணீர் தருகிறேன் என்றார். இதை கேட்ட அந்த 2 வீட்டாரும், எங்கள் தெருவிற்கு தண்ணீர் தாருங்கள், நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று ஒப்புரவு ஆனார்கள். அந்த அரசு அதிகாரியின் சாமர்த்தியத்தினால் அந்த 2 குடும்பத்தாரின் சண்டை முடிவுக்கு வந்தது. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த பிரிவினையை கர்த்தர் நீக்கினார். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அவனுடைய தோழர்களான இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று எழுது. வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமின் கோலாகிய யோசேப்புக்காகவும் அவருடைய தோழர்களான இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்காகவும் என்று எழுது. பின்னர் அவற்றை உங்களுக்காக ஒரு குச்சியில் ஒன்றாக இணைக்கவும், அவை உங்கள் கையில் ஒன்றாகி விடும் என்றார். தேவன் இறுதியில் இஸ்ரவேல் கோத்திரங்களை மீட்டெடுத்த போது அவர் அனைவரையும் மீட்டெடுப்பார். ரெகோபெயாமின் நாட்களில் முன்பு பிரிக்கப்பட்ட ஒன்று மீண்டும் ஒன்றாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். இவ்வளவு காலம் தங்களுக்குள் இருந்து வந்த கொடிய பகையை அகற்றுவது கர்த்தருடைய விருப்பமாக இருந்தது. பிரிவினை சுவரை உடைப்பது போன்றவை கர்த்தர் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அனைவரையும் ஒரே ராஜாவின் கீழ் கொண்டு வந்து அவர்களை ஒரு மனதாக ஆக்குவேன் என்றார். யாக்கோபின் சந்ததியினர் அனைவரும் உடன்படிக்கையின் வாரிசுகள் என்று யெகோவாவின் தெளிவான அறிவிப்பு இஸ்ரவேலுக்கு குறிப்பாக முக்கியமானது. பல நூற்றாண்டுகளில் யூதாவுக்கு யெகோவா தனது கிருபையை முழு இஸ்ரவேல் குடும்பத்திற்கும், யூதாவுக்கு மட்டுமல்ல, ஜோசப் மற்றும் அவரது கூட்டாளிகளும் நீட்டிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரராக இருந்தாலும் சரி, இன்று சபையில் உள்ள பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் ஒன்றுபட்டிருக்க விரும்புகிறார். இதோ சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வது எவ்வளவு நல்லது, எவ்வளவு இன்பமானது. தேவாலயத்தில் ஒற்றுமையை வளர்க்க கொரிந்துவில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் எபேசிய விசுவாசிகளை சமாதான பிணைப்பின் மூலம் ஆவியின் ஒற்றுமையை காக்க எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள் என்கிறார். இன்று நாமும் பிரிந்து இருந்தால் கர்த்தருக்குள் இணைவோம். 2 பிரிவாக இருக்கின்ற நம் குடும்பத்தை, திருச்சபை உள்ளங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஒன்றிணைய செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அன்பின் ஆவியை ஊற்றுங்க. பிரிவினை ஆவியை எடுத்து போடுங்க. ஒரு மனதோடு எல்லா காரியத்திலையும் செயல்படுகிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.